கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். மதுரைக்கு 2 நாள் பயணமாக வந்த அமித்ஷா அவர் பல்வேறு அரசியல் பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில் பாஜக ஒரு 50 இடங்களில் போட்டியிடுற மாதிரியான ஒரு கருத்து தற்போது சர்ச்சையாக இருக்கிறது. கடந்த காலங்களில் வட இந்தியாவில் பண்ண அந்த அரசியலை அதிமுகவிட்டையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாஜகன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வருது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே பல்வேறு பேட்டிகளில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அமித்ஷா மிரட்டிதான் எடப்பாடி பழனிசாமியை பணிய வைத்திருக்கிறார் என்பதுதான் என் பகிரங்கமான குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமியோ அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு துதிபாடுற கூட்டமோ தைரியம் இருந்தால் வழக்கு போடுங்க, வழக்கை சந்திக்க தயார். நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம். எடப்பாடி உறவினர் ராமலிங்க வீட்டில் சோதனை, பல்வேறு ஆவணங்கள், பல கோடிகள் கைப்பற்றப்பட்டது. மேலும் அவருடைய மகன் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் பண்ணையார் மிதுன் பழனிசாமி அந்நிய செலவாணி வழக்கில் மாட்டிக்கொண்ட காரணத்தால் மகேஷ் ஜெயிலுக்கு போவா, கூட்டணிக்கு வர்றையா. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி மாறு வேஷம் போட்டு டெல்லிக்கு சென்று பத்திரிகையாளர் பிடிபட்டு கேவலமாக போய் அமித்ஷா கிட்ட காலில் விழுந்து கூட்டணியை அமைத்த ஒரு கொத்தடிமை கூட்டாரும் எடப்பாடி பழனிசாமிக்கு. நாங்கள் தமிழ்நாட்டில் வரலாறுல இது வரைக்கும் இந்திரா காந்திகிட்ட கூட்டணி வச்சிருக்காரு கலைஞர், எம்ஜிஆர் வச்சிருக்கிறார், ஜெயலலிதா அம்மா வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி, சோனியா காந்தி, வாஜ்பாய், ராகுல் காந்தி மிக பெரும் தலைவர்களோடலாம் தேசிய கட்சியோட மாநில கட்சி கூட்டணி வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் எந்த தேசிய தலைவராக கூட்டணி அறிவிச்சிட்டு போயிருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமியை கொத்தடிமையை பக்கத்தில் உட்கார வச்சு கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி மந்திரி சபைன்னு சொன்னதுக்கு அப்ப வாய் துறக்க வக்கற்ற ஒரு கொத்தடிமை கூடாரம் எடப்பாடி பழனிசாமி இல்லையா? ஏற்கனவே கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் யாரையும் கூப்பிடல. அவங்களும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கேட்டு கேட்டு அசிங்கம். உனா எப்படி அரசியல்ல ஒரு சுயமரியாதை இழந்த கூட்டம். நிர்பந்தத்தால் பணிய வைக்கப்பட்டு இந்த கூட்டணியில போய் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள்ட்ட இன்னைக்கு வரைக்கும் கீழே வரைக்கும் உணர்ச்சியில, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது கூட்டணி அமைஞ்சிருக்கா? ஒரு தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி. அதிமுக கூட்டணி மந்திரி சபை, பாஜக கூட்டணி மந்திரி சபை அமித்ஷா சொல்லிட்டு போறதுக்கு வெக்கம் கேட்ட எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் இல்லைன்னு சொல்றதை தவிர இதுவரைக்கும் நேற்று அமித்ஷா வந்தாரு, தெளிவா வழக்கம் சொல்லியிருக்கலாம்ல. அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் ஏன் சொல்லல? அவங்க திட்டம் வேற. அவங்க திட்டமே உங்களை போர்ஜரி பண்ணி, உங்களை பிளாக்மெயில் பண்ணி, உங்களை கொத்தடிமை கூட்டத்தை அழித்து விட்டு, அதிமுகவை அழித்து விட்டு, எம்ஜிஆரால் அம்மாவால் பூலாவரி சுகுமாரால் ரத்தம் சிந்தி காக்கப்பட்ட மாபெரும் அதிமுக என்ற ஒரு ஜீவசக்தி உள்ள இயக்கத்தை காலி பண்ணுமான நோக்கம் பாஜகவுக்கு, ஜெண்டா அமித்ஷாக்கு. நேற்றைக்கு மதுரைக்கு 50 இடங்கள் சொல்ற. 50 இடங்களை கூட்டணி கட்சியுடைய பிரதான தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டு அறிவிச்சாரா? நோக்கம் என்ன? சரி, டிடிவி தினகரன் நேற்று மதுரையில் தான் இருந்தாரு. டிடிவி தினகரன் நேற்று மதுரையில் இருந்துக்கும் போது அப்பாயின்மெண்ட் கேட்டு ஏன் கொடுக்கல அமித்ஷா? இவர் சொல்றாரு, நான் தான் போய் கொத்தடிமையா ஆனேன் பாஜக கூட்டணியில, அதுக்கு பின்னாடி 2வது கொத்தடிமையா தான் நீ எடப்பாடி. நமக்குள்ள பங்காளி சண்டை தான், பங்காளி சண்டையை அப்புறம் பார்த்துக்குருவோம், இப்போ திமுகவை ஒழிப்போம். இவரா உனக்கு இலையும் கூப்பிடல, கல்யாணத்துக்கும் கூப்பிடல. சில பேர் ஊர்ல திருவிழா நடந்தா அவன் சந்தனத்தை மார்புல தடவிட்டு ஊர்ல திரிவானா. நான் தான் ஊருக்கு திருவிழா நடத்துறேன், மார்புல சந்தனத்தை தடவி திரு மாதிரி டிடிவி அலைகிற. உனக்கு வெக்கம் சூடு சொரணம் இல்லையா? இரட்டலையை முடக்கின பாஜக
உங்க சின்னமாவை சிறையில தூக்கி போட்டு 4 வருஷம் அடைச்சது பாஜக. உன்னை சிறையில திகார் செயல அடைச்சது ரெட்டலை வழக்குல பாஜக. ஆர்கே நகர் தேர்தலில் தேர்தலை நிறுத்தினது பாஜக. இவ்வளவு செஞ்ச பாஜக கிட்ட நான் தான் கொத்தடிமையா போனேன். நீ கூட்டணியில இருக்கிறேன்னு சொல்லி அமித்ஷா வாய் திறந்திருக்காரா? என்னப்பா புழைக்கிறீங்க? சோறுல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா? என்ன இவ்வளவு மானங்கட்ட பொழப்பு? நான் தான் நீ கூட்டணியில் இல்லைன்னு அவங்க கூட்டணியில் இருக்கிறார் டிடிவி இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு அமித்ஷா. நான் தான் என்ன உங்களுக்குள்ள பங்காளி சண்டை, சொத்து சண்டை? சரி, பங்காளி வரும்போதே சண்டையோட தான் வருவீங்க. உங்களை மக்கள் முதலமைச்சராக நினைக்கிறீங்களா? பங்காளி சண்டையோட தான் உள்ள வருவீங்களா? உங்களை ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருவான். உனக்கு டிடிவி ஓபிஎஸ் அதை விட இன்னொரு வெக்க கேடு, நீயே கொத்தடிமையா இருக்க. நான் தான் கொத்தடிமையா போனேன்ற டிடிவி. அப்புறம் எடப்பாடி 2வது கொத்தடிமையா வந்தார். இதுல பெருமை வர பேசிக்கிறீங்க. என்ன பெருமை? அதுல ஓபிஎஸ் அந்த கொத்தடிமை கூடாரத்தில் இருக்கிறார். அவர் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நீ சொல்ற, அமித்ஷா சொல்லணும்ல. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சொல்லணும்ல. டிடிவி தினகரன் இருக்காரு, அமித்ஷா சொல்றது கூட இருக்கட்டும். டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி தலைவர்னு யாரும் சொல்லல, நம்மளா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அமித்ஷாவும் தலைவர் கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடின்னு சொல்லல, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லல. ஆனா 50 சீட்டு பாஜக வெற்றி பண்ண என்ன 3 சீட்டு விளையாட்டா? 3 சீட்டு விளையாட்டு அமித்ஷா அங்க விளையாடுறதுக்கு தயாரா இருக்காரு. அதிமுகவை அழிக்கிறதுக்கு தான் பாஜக திட்டம். அதனால அதிமுக தொண்டை அமைதியா இருக்கான். எப்படியாவது ஓச்சிருவோம். பாஜக அதிமுக கூட்டணி வந்தா காலி பண்ணணும்டா இவங்க முடிவுல அதிமுக தொண்டை, எம்ஜிஆரின் தொண்டை, லேடியா மோடியான்னு கேட்ட புரட்சி தலைவரின் தொண்டை காத்திருக்கான். உங்களை செருப்பால் அடிக்க காத்திருக்கான் தேர்தலில். தெரிஞ்சுக்க, என்ன லட்சத்தில் போய் கூட்டி சேர்ந்திருக்கீங்க. அமித்ஷா மதுரையில் டவுன்கார்ட் ரோடு நடக்க விடுவோம், சென்னை மவுண்ட் ரோடு நடக்க விடுவான், திருச்சி பஜார் நடக்கும். அமித்ஷா யாருக்காவது தெரியுமா? இப்ப வந்ததே ரொம்ப தெரியாது. அமித்ஷா யாரு? ஒரு பஞ்சு முட்டாய் வியாபாரி மாதிரி இருக்க. ஜெண்டா, ஒரு ஜெண்டா காண்டாமிருக மாதிரி இருக்கிறவங்க உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் அதிமுக மிகப்பெரிய கட்சியை அழிக்க பார்க்கிறேன். அதுக்கு நீங்களாம் துணை போய்கிட்டு நான் கொத்தடிமையா போனேன் டிடிவி சொல்ற வெக்க சூடு சொன்ன இல்லையாப்பா? அரசியல் நீங்க அப்படி என்னதான் பண்ண போறீங்க? கோடான கோடி ஏற்கனவே பார்த்துட்டீங்க. அம்மா வச்சு வாழாத வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க, ஆடி தீர்த்துட்டீங்க. ஆடம்பரம், சொகுசு பொங்கலா, காரு, வெளிநாடு அனைத்தையும் அனுபவிச்சுட்டீங்க. நீ எதிர்த்தா பார்க்க போறீங்க? சூடு சொன்ன கொஞ்சம் வேணாம். அந்த அம்மாவுக்காவது சொன்ன கூட நன்றியோட இருக்க வேணாம். அந்த அம்மாட்ட காசை வாங்கி சாப்பிட்டோமே, அந்த அம்மா பேரை சொல்லி திண்டமே, அதுக்காக நன்றி இருக்க வேணாமா? நாட்டு மக்களுக்கு நன்றியோடு இருக்க வேணாமா? பாஜக கட்சி என்பது கடவுளின் பெயரால், ஜாதியின் பெயரால் கலவரத்தை தூண்டுகின்ற ஒரு காட்டு முராண்டி பெயர் கட்சி. RSS என்பது இந்த நாட்டின் ஆகாத கட்சி. அந்த கட்சியில கூட்டு சேர்ந்து உங்களை கூப்பிட மாட்டேன்றா. நான் முந்தி நீ முந்தி பந்திலே உங்களை கூப்பிடல, இலைய போட்டு உட்கார்றீங்களே, இது ஒரு கேவலமா தெரியல உங்களுக்கு? ஓபிஎஸ் நேற்றைக்கு பூரா மதுரையில் இருந்தா உட்கார்ந்து நைனா நாகேந்திரனை கெஞ்சுறார். இதே நைனா நாகேந்திரன் முதலமைச்சராக இருக்கும்போது, துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்கும்போது ஓரம் கட்டி வச்சிருந்தீங்க நீங்க. இப்ப அப்படியே கெஞ்சுறாரு, தலைவர் ஆயிட்டாராம். அவங்க எதுக்கு தலைவராக போட்டிருக்காங்க? தெற்கட்சியும பூரா தேவர் பட பூரா திரண்டு நைனா நாகேந்திரன் முன்னாடி அப்படியே இவங்க போட்டு வச்சிருக்காங்க. ஒருவே தரல மாட்டான். தேவர் நான் கூலிப்பட்டாலுமா? தேவர் படை கூலிப்பட்டாலுமா? அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நேற்றைக்கு அமித்ஷா கூட்டணி கட்சிக்காரங்க யாரையும் பார்க்கல, மிரட்டுற உருட்டுற. அன்புமணியும் கெஞ்சி பார்த்துருக்காரு, வரேன்னு பார்க்கல. இதுக்கெல்லாம் ராமதாஸ் ஐயா வீராவேசமா பேசிக்கிட்டு இருந்தாரு 10 நாள். இப்ப அமித்ஷா மதுரையில் நல்ல வழி காட்டிட்டாரு. உங்களை பூரா குழி தோண்டி புதைக்கிற வழியை பார்த்திருக்க அமித்ஷா. தன்மானமுள்ள, மானமுள்ள, சொரணை உள்ள, சூடு உள்ள கூட்டம் பாஜகவோட கூட்டு சேரலாமா? நான் ஐயா ராமதாஸையும் சேர்த்து கேட்கிறேன். இடஒதுக்கீடு கொள்கைக்கு குழி தோண்டி புதைக்கக்கூடிய கட்சி, அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் சட்டத்தை எதிர்க்கக்கூடிய கட்சி, சமூக நீதிக்கு எதிரான கட்சி. அந்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து நீங்க நாங்க திமுக எதுக்கு ஒழிக்கணும்னு சொல்லுங்க.
பாஜக கூட்டணி எதுக்கு வரணும்னு சொல்லுங்க. டிடிவி கேட்குறேன், பங்காளி சண்டை உங்களுக்கு என்ன சண்டை? ரெண்டு பேத்துக்கும் கொள்ளையடிக்கல தானே சண்டை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது 50-50 கொடுத்துருந்தாராங்க. இப்போ ஓபிஎஸ் கொடுத்தாரு, துணை முதலமைச்சர் பதவி வாங்கி உட்காந்துக்கிட்டாரு. அதே மாதிரி டிடிவி கொடுத்துருந்தா அவங்க சண்டை தீர்ந்துருக்கான். இப்போ முதலமைச்சராக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துட்டா 50-50 டிடிவி கொடுக்க வேண்டிய ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா ஒத்துக்குருவார். யாரா பங்காளி சண்டை, சொத்து சண்டை. இதுக்கான நாட்டை கொள்ளையடிக்கிறவங்களுக்கு அனுமதி. இப்போ செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு, நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலினுடைய அரசு எப்படி நடந்துகிட்டு இருக்கு? அனைத்து மக்களுடைய உரிமையை பேணுகின்ற டெல்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இன்னைக்கு மாநில உரிமைக்காக அவர்களாட்டி தொகுதியை குறைச்சிருப்பார். மானங்கட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, எதுவுமே நடக்க போறது இல்லை. அமித்ஷாட்ட நான் பேசிட்டேன், தொகுதி மறுவரை சிறுவை நடக்காது. என்னைக்கோ நடக்க போறதுக்காக இன்னைக்கு எதுக்கு பேசுறீங்க? டிடிவியும் பெரிய அரசியல் ஞானி ரெண்டு பேரும். நீங்க மூதறிங்க. ராஜாஜிக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் தான் நடமாடும் ராஜாஜி. களவாணி பிள்ளைகளா? 2027 சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுத்ததுக்கு பின்னாடி தொகுதி மறுவரை செய்யப்படும். அப்ப செய்யப்படும் போது பொறுத்தனா கொலை பண்ண போறான்னு சொல்றான். அதெல்லாம் கொலை பண்ண மாட்டான், கொலை பண்ணும் போது பார்த்துக்குருவான். எடப்பாடி பழனிசாமி சொல்றது. தளபதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? கொலை பண்ண போறான்டா. 2027 தொகுதியை குறைக்க போறான். 1000 புது நாடாளுமன்றத்தை கட்டும் போது 1000 இருக்கையில் அங்க நாடாளுமன்றத்தில் என்ன அவசியம்? 500 லட்சம் பேர் தான் இருக்காங்க இந்தியாவில். அப்ப அவசியம் என்ன? மக்கள் தொகை கூடுனா அவனுக்கு கூடுதல் தொகுதி கிடைக்குது. மக்கள் தொகை கட்டுப்பாடை பின்பற்ற நமக்கு பரிசு, தென் மாநிலங்களுக்கு தொகுதி குறைய போகுது. நீ அரசியல் சட்டத்தை திருத்தம் கொண்டு வரணும். மக்கள் தொகை அடிப்படையில் தான் கணக்கு தொகுதிகள் மறுவரை செய்யப்படும். அதனால ஒத்தி வச்சுக்கிட்டே வந்தான். இப்ப 2027 செஞ்சு ஆகணும். அப்ப அரசியல் சட்டத்தில் ஒரு திருத்தம் வேணும். எப்படி திருத்தம் வேணும்? மக்கள் தொகையை அரசுடைய கட்டுப்பாட்டை மீறி அவன் இஷ்டத்துக்கு பெற்று கிடக்கிறான். உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேசத்தில் அவன் சாம பெற்றுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அவனுக்கு தொகுதியை குறை. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடை ஏற்று இங்க ஒரு பிள்ளை 2 பிள்ளை வச்சிருக்கான், ஒரு பிள்ளை வச்சிருக்கான். கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் தள்ளி போடும் குழந்தை பிறகு மாதிரி இருக்கான். தமிழ்நாடு அவ்வளவு கட்டுப்பாடா இருக்கான் தென் மாநிலங்கள். அப்ப இவனுக்கு பரிசு தொகுதியை குறைக்கிறதா? ஒன்றிய அரசுடைய குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக நிறைவேற்றிய தென் மாநிலங்களுக்கு நாங்கள் தொகுதியை கூட கொடுப்போம் சட்ட வரையறையை கொண்டு வா. எடப்பாடி என்ன சொல்றாரு? இல்ல கொலை பண்ண மாட்டாங்க, கொலை பண்ணுவேன்றான். 2027 நாங்க வந்து நிச்சயம் தொகுதி மறு சிறுவரை பண்ணுவோம்னு சொல்றான். இதை தடுக்க வேண்டியது இந்தியாவிலே இன்னைக்கு ஸ்டாலின் இல்லாட்டினா தடுக்கக்கூடிய ஆற்றல் எந்த தலைவருக்கும் இல்லை. இந்தியாவே ஒருங்கிணைத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை பேசினா நடக்காததை பேசுறாங்க. கற்பழிக்க போறான்டா, கற்பழிக்கிட்டும் பார்ப்போம். வீட்டுல திருட போறான்டா, திருடட்டும் பார்ப்போம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அதனால அமித்ஷாவுடைய நேற்றைக்கு வருகை தொடர்ந்து வரப்போறது. திமுகவை அவன் டார்கெட் பண்றான். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக உயர்ந்திருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுகவை காலி பண்ணுவதற்காக தான் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்க போகுது. அதிமுக உண்மையான எம்ஜிஆரின் ரத்தம், திராவிட இயக்க ரத்தம் படைத்த தொண்டர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி சார். நன்றி.